number one dealer Vasanth & Co மற்றும் Preeti pressure cooker. It's always better if it's Preeti. Elixify Skin, Hair and Slimming Clinic. Election Commission of India. Hair color partner VIP Hair Color Shampoo. Celebration partner iBacco, your ice cream destination. வணக்கம் and a very very warm welcome. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அவளும் நானும் டாக் இன் தி பார்க், உண்மையும் உணர்வும். என் கூட இன்னைக்கு என்னுடைய கெஸ்டாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே எனக்கு ஃபேவரட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அந்த பட்டியலில் இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான இடம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, லைஃப்பில் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும், நான் எவ்வளோ சோகமாக இருந்தாலும், நான் இன்றைக்கி சாப்பிட்டாலும், நான் இன்றைக்கி சாப்பிட்லனாலும், நான் இன்றைக்கி வேலைக்கு போனாலும், நான் இன்றைக்கி வேலைக்கு போகலனாலும், டான்னு காலையில் எப்படி இருக்கீங்கக்கா அப்படின்னு என்னை கேட்கக்கூடிய ஒரு அன்பான உள்ளம்னா அது இவர் தான். சரிகமாப்பா சீனியர்ஸ் சீசன் 3 அப்படின்னு ஒரு மிக அழகான ஒரு பயணத்தில் நான் ரொம்ப அதிகமாக சாய்ந்த தோளும் இவரது தான். கையை பிடிச்சிக்கிட்டே தான் நிற்பேன், ஏன்னா எனக்கு அவரை அவ்வளோ பிடிக்கும். என்னுடைய விரல்களில் நகம் வளர்ந்தது வரைக்கும் அவருக்கு அவ்வளோ ஆழமாக தெரியும். இன்றைக்கி நான் எந்த நிலையில் இருக்கேன், இன்றைக்கி நான் பாடுறது கரெக்டாக நீங்கள் பாடலை திரும்பி பாடி காட்டுங்க அப்படின்னு என்னை திட்டக்கூடிய ஒரே ஆளுமே இவர் மட்டும்தான். என் உலகத்தின் மிக அழகான உண்மை. ஆமாங்க, மை டியரஸ்ட் புருஷோத்தமன் சரிகமாப்பா சீனியர் சீசன் 3 உடைய டைட்டில் வின்னர் இஸ் ஹியர் வித் அஸ் டுடே ஆன் அவளும் நானும். ஐயா வணக்கம். வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க்கா. இப்படி நீங்கள் டவுட்டாக சொல்லவே மாட்டீங்களே, எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், நிஜமாவே எனக்கு சூப்பராக இருக்கீங்க, செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. புருஷோத்தமன், சொல்லுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு உலகத்துக்கிட்ட நம்ம பெருசாக சத்தமாக சொல்லக்கூடிய ஒரு நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான ரியாலிட்டி ஷோடைய டைட்டில் வின்னர் ஆகுது. ஆமாங்க்கா, இல்லைங்களா? அந்த வகையில் நீங்கள் ஒரு பெரிய பெரிய சாதனையாளர். ஆமாம். ஃப்ளாலெஸ்ஸாக பாடுவீங்க, கோல்டன் வாங்கி ஆகணும் அப்படின்ற அளவுக்கு தன்னை ரொம்ப துன்புறுத்தி பாடுவீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுவீங்க, ரொம்ப ரசித்து பாடுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்து பாடுவீங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே சுற்றி ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கவே மாட்டீங்க. ஹவு சார், ஹவு? ஒரு கட்டத்துக்கு மேலே அதை மாதிரி எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு முடிவு வந்துட்டேன். அதனால தான் சரி, எதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் அது நமக்கு பின்ன பாதிப்பு உண்டாக்கும்ல, அதனால ஜாலியாகவே இருக்கணும்ட்டு. சரி, புருஷோத்தமன் எந்த வயசில் பாட ஆரம்பித்தார்? 1வது 2வது படிக்கும் போதுலேருந்தே பாட ஆரம்பித்தேன். அப்போலேருந்தே பாடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 2வது ஸ்டாண்டர்டில் 3வது வகுப்பில் நீங்கள் இருக்கும்போது முணுமுணுத்தின பாட்டுன்னு இருக்குல்ல, சின்ன சின்ன ஆசை, அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன பாட்டு முணுமுணுத்திட்டே இருப்பீங்க? இல்லைங்க, அப்போ பாட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக மனசில் முணுமுணுக்கலை. நான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம் தான் இந்த பெத்த மனசு சாங்கும் இந்த உயிரே உயிரின் ஒளியே, இந்த 2 சாங் தான் பயங்கர என்னோடய ஃபேவரட் சாங்னே சொல்லலாம். அப்படியா? எனக்காக ஒரு 2 வரிகள், உயிரே உயிரின் ஒளியே. வெள்ளி நீலா வான வெள்ளி போவது போல் பிள்ளை நீலா துள்ளி இங்கு வந்ததம்மா, ஓ அள்ளி அள்ளி கட்டிக்கொள்ள ஆனந்தமாய் கிள்ளைகளின் செல்ல மொழி கேட்டதம்மா, ஒரு மர சிறு கூட்டில் கிளி ஒன்று இல்லை, பிரிந்திட பொறுக்காது தாயன்பின் எல்லை, பால் முகம் மறக்காமல் தடுமாறும் செய்முகம் கண்டால் தான் நிலை மாறும், ஓ ஓ. தேங்க்யூக்கா. அதாவது ஆக்சுவலி இங்கே இருக்கிற இப்போ நம்ம இருக்கிற செட்டப்பில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கொடுத்து ஃபீட்பேக் வர அளவுக்கு அதெல்லாம் வரத்துக்கு திருப்பி அது மாதிரி வரத்துக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை. ஆனால் நீங்கள் பாடும்போது சுற்றியில் அந்த வேவ்ஸு, ஹார்ட்ஸு, பறவைகள், சிலு சிலு காற்று எல்லாமே வருதுல்ல? ஆமாக்கா. அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு இந்த பாட்டு? இந்த பாட்டு என்னோட ஃபேவரட்டுக்கும் மேலே. எந்த டைமில் நான் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டேன்னா அது ஒரு நம்ம கூட யாரோ இருக்கிற மாதிரி தோணும். இந்த பாட்டில் அப்படி ஒரு ஜீவன் மேஜிக் இருக்கு இல்லையா? இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேளா. உலகத்தரம் வாய்ந்த அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் மிக மிக குறைந்த விலையில். ஏசி வாங்கினால் காலிங் வசதியுடன் ரூபாய் 5000 மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்ச் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. புருஷோத்தமனுக்கு அந்த அவள் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அவள் யாருன்னா அது இசை தான்.
புருஷோத்தமனுடைய வீடை பற்றி நம்ம பேசும்போது, அவங்க வீடு கட்டணும் அப்படின்னு பேசும்போது, புருஷோத்தமனுடைய ஃபஸ்ட்டு டீல் என்ன தெரியுங்களா? வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் அவர் சொல்கிறாரு, யுவராஜ் கிட்டலாம் சொல்கிற ஒரு விஷயம், இங்கே பாரு எனக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கணும், அதில் எனக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், ஏன் இசைக்கான ஒரு இடம் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ புருஷோத்தமனுக்கு இசை தான் மிகப்பெரிய அவள், கரெக்டா? கண்டிப்பாக. இப்போ இசை அப்படின்றது சும்மாலாம் இல்லை, பாடுறது மட்டும் கிடையாது. நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிப்பீங்க, வாட்டர் கேன் கொடுத்தா வாட்டர் கேனில் வாசிப்பீங்க, ஒரு டேபிள் உங்கள் கையில் கொடுத்தா டேபிளில் வாசிப்பீங்க, எப்படியாவது ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல. கண்டிப்பாக. இந்த இசை தான் உங்களுடைய பெஸ்ட் நண்பர் அப்படின்னு எப்போ கண்டுபிடிச்சிங்க? நான் அண்ணாமலையில் படிக்கும்போதுலேருந்து தான் ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சும்மா இந்த பிஸ்கெட் பேப்பரில் பிபி செஞ்சு ஊதுவேன். அது மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கும்போது மியூசிக் சேரும்போது அதுக்கப்புறம் நிறைய பயங்கரமான சவுண்ட்ஸ்லாம் நானே உருவாக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி நிறைய கற்றுக்கிட்டே இருக்கும்போது தான் சரி நம்ம இதை நம்ம விடக்கூடாது, நம்ம இந்த கலைத்தாய் பின்னாடியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து என்னோடய பயணத்தை ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு நம்ம கலை உலகத்தில், இசை உலகத்தில் பர்டிகுலர்லி ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க யார்? எம்எஸ் அம்மா தான். எம்எஸ் அம்மா தான். எம்எஸ் அம்மாவுடைய குரலை கேட்கும்பொழுது உள்ளத்தில் என்ன நடக்கும் புருஷோத்தமனுக்கு? அவங்கள பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு கற்பனை தான்க்கா. அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி தோணும். நிறைய அவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருப்பா, சந்தோஷமாக நல்லா பாடுற அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜோ அச்சுதானந்தா அந்த சாங் கேட்கும்போது நானே அழுதுருவேன். நான் மனசுக்குள்ளே எம்எஸ்எம்மா என்னையும் கூட்டிகிட்டு போயிருமா அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி அழுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பாடியிருக்காங்க, அதனால தான் நான் அப்படி அழுகுறேன், ஃபீல் பண்ணுறேன். அந்த பாட்டு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். டக்குன்னு தோணும்ல, ஒரு குரல் கூட ஒரு சம்பந்தம் இருக்கும்ல, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, நமக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல. ஆமாம், அந்த மாதிரி கேட்குறேன் நான். என்னைக்காவது கற்பனை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் கை கொடுத்து பேசும்போது அவங்க கை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இசைக்கு ஒரு உருவம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இசைக்கு ஒரு உருவம்னா அது பயங்கரமாக இருக்கும்க்கா. பயங்கரமாக இருக்கும். ஆமாம். அது பெண்ணாக இருக்குமா ஆணாக இருக்குமா? பெண் தான். பெண் தானா? ஏன் பெண்ணா ரொம்ப அழகோ அப்படின்னு கிடையாது. என்ன இல்லைன்ற? ஐயோ, எப்படி இருக்கும்? பயங்கரமான ஒரு வாசனையோட ஒரு மாதிரி அது கிட்ட போனாலே நம்மளோட வைபே மாற்றிடும். அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறது. ஒரு பெண் போல் ஒரு அழகான வாசனை கொண்டு கிட்ட போனாலே நம்மளை வைபாக மாற்றக்கூடியவள் தான் இசை. எப்படி ஒரு கவிதை இல்லாது? கண்டிப்பாக. எப்படி புருஷோத்தமா இப்படி யோசிக்கிற நீ? இல்லை, உண்மையிலே நம்ம இசைனா இப்படி தான் இருக்கும். கற்பனை பண்ணி பார்த்ததில் நம்ம அதுக்கிட்ட போகும்போது நம்மளே மறந்துடுவோம். அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான்ல. சூப்பர். உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் பற்றி சொன்னீங்க, உங்களோட இசை பயணத்தை பற்றி சொன்னீங்க. ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, இது எடுத்து வாசிச்சோன்னா சும்மா அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன? மிருதங்கம். மிருதங்கம் ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம். வாசிக்க கற்றுக்கிட்டீங்களா? அதான் நான் அண்ணாமலையில் படிக்கும்போது சப்பு மிருதங்கம் எடுத்தேன். அப்போ சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நானே கேள்வி ஞானத்தில் வாசிக்கும்போது எல்லாருமே சவாஷ் பலே அப்படின்னுவாங்க. இதை எல்லாமே தெரிஞ்சு போயிட்டு தான் அப்புறம் ஹெச்ஓடி சார் முதற்கொண்டு எல்லாரும் விசாரிச்சாங்க, என்ன மிருதங்க அப்படி வாசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டினாங்க. சூப்பர். புருஷோத்தமன், சொல்லுங்க. இப்போ உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் நிறைய நம்ம பேசணும். ஆனா அந்த வாயிலேயே நீங்க ஒரு எஃபெக்ட் கொடுப்பீங்க, அந்த மாதிரி ஒன்று ஏதாவது உங்களுக்கு இஷ்டப்பட்ட இசையில நீங்களே உருவாக்குனது ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது 5 சாங்கோட அந்த பிஜிஎம் மட்டும் சும்மா நானே இது கண்டுபிடிச்சேன். அப்புறம் நம்ம ஷோஸில் பண்ணும்போது தான் அப்புறம் சார் சொன்னார், இப்படி தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு. அதை மட்டும் நான் இப்போ பண்ணுங்க. இதான் அந்த எனக்கு புரியல சார், அந்த வாயை போட்டு ஏன் சார் அந்த பாடு படுத்துறீங்க? இப்படி நிறைய பண்ணலாம்க்கா. இப்போ எப்படி இப்படி பண்ணலாம், நிறைய இருக்கு ஐயா. ஒரு வாய்க்குள்ள இவ்வளோ இருக்கு ஐயா. அப்புறம் ஃபைட் சவுண்டு தான் பண்ணணும். பண்ணுங்க. இது என் வழி தனி வழி சீண்டாத, அவ்வளோதான். சூப்பர் ஸ்டார் டயலாக், அது சூப்பராக இருந்துச்சு. ஓகே புருஷோத்தமன், முதல் நீங்க மேடை ஏறிப்பீங்களே, அந்த மேடை எந்த மேடை? அது மறக்க முடியாத தருணங்களை சொல்லுங்க. கச்சேரி தான் முதல்ல. நான் சின்ன வயசு, அது மறக்க முடியாதுல்ல, அந்த ஞாபகமாக தான் இருக்கு. ஆடுங்கடா என்ன சுத்தின்ற ஒரு பாட்டு பாடினீங்க. கச்சேரியில் முதல்ல எங்கள் அம்மா தான் இட்டு போனாங்க. யாரு? எங்கள் அம்மா தான். யாருமே அப்போ வரல.
எங்கள் தம்பிங்கெல்லாம் சின்ன பசங்க அப்போதைக்கு அடம் பிடிச்சி அம்மா கச்சேரி போவோம் வாத அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவோம். எப்படியோ யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க பாடுறியாப்பான்ட்டு. ஆமாம் நான் பாடுறேன் அப்படின்ட்டு பாடி அன்றைக்கி எங்கள் அம்மா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், என் பிள்ளை மேடை ஏறி பாடிட்டான் அப்படின்ட்டு. எல்லாருமே பயங்கரமாக கை தட்டினாங்க. அதுக்கப்புறமா தான் வரிசையாக நான் மேடை ஏற ஆரம்பித்தேன். அடுத்தது நான் இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் ஒன்று கேட்குறேன் புருஷோத்தமன். சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு பிரம்மாண்டமான மேடையில் நம்ம டைட்டில் வின்னர் ஆகிடுறோம், ஓகேங்களா? அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நிறைய பரபரப்பு, நிறைய பாராட்டுகள். இப்போ இந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்கல்ல, அப்போ உங்கள் மனசில் என்ன ஓடுது? என்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்குறாங்கக்கா. நான் என்கிட்ட இருந்ததுன்னா இன்றைக்கி நான் சொல்லுவேன், இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் தாராளமாக செய்வேன். நிறைய பேர் ஒரு மாதிரி டொனேஷன் மாரி அது மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் ஒரே சொல்கிற ஒரு வார்த்தை தான், கண்டிப்பாக நான் இப்போ இல்லைனாலும் இன்னொரு டைம் நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எனக்கு அந்த மனப்பான்மை இருக்குது. பெரும்பாலானவங்க அப்படி தான் என்கிட்ட வராங்க இந்த மாதிரி. அப்புறமா நிறைய பேர் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும், ஒரு வாய்ஸ் சாப்பாடு சாப்பிட்ணும், எல்லாரும் சொல்கிற வார்த்தை அதுதான். சூப்பர். எனக்காக காலா படத்துலேருந்து கண்ணம்மா பாட்டு இருக்குல்ல, ஆமாம், இந்த கண்ணம்மாக்கு பாடுவீங்களா? பூவாக என் காதல் தேனூறுதே, தேனாக தேனாக வாயூறுதே, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. இதுக்கப்புறம் தெரியாதுக்கா நிஜமாலுமே. ஐயோ, நீங்கள் பாடும்போது இல்லை நம்ம பேர் கண்ணம்மாவே வச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுதுடா. நிஜமா அவ்வளோ அழகாக பாடுறீங்க. சந்தோஷம். அவளும் நானும் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதுவுமே 2 லைன் தான் தெரியும். அப்போ தயவுசெய்து இன்னும் 2 லைன் கற்றுக்கோ. அவளும் நானும் அமுதும் தமிழும், அவளும் நானும் அலையும் கடலும், அவளும் நானும் தவமும் அருளும், அவளும் நானும் வேறும் மரமும். ஓ மை காட். புருஷோத்தமன், சொல்லுங்கக்கா. ஒரு பாட்டை கேட்குறீங்க, ஆமாம், ஒரு 4 தடவை கேட்குறீங்க, எல்லாத்தையும் கற்றுக்குறீங்க, காத்துக்கிட்டு அப்படியே பாடிடுறீங்க. ஹவ்? அதான் எனக்கே தெரியலையே. ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேள்வி ஞானம்க்கா, கேள்வி ஞானம். அதான் எஸ்பிபி சார் பாடுறப்பார்ல, சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும். வாணி அம்மாவும் எஸ்பிபி சாரும் போட்டி போடுவாங்க. கரெக்ட். அப்புறம் வாணி அம்மாவே ஒத்துக்குவாங்க. ஆமாம் இல்ல? ஆமாம். அந்த படத்தை பாக்யராஜ் சாரும் சோபனா மேமும் நடிச்சிருப்பாங்க. ஆனால் ரொம்ப அழகாக சொன்னீங்க, அதை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சொன்னீங்க. திருப்பி 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 சாபாஷ், பலே பலே. ஆஹா, ஓகே. எனக்கு இப்போ நான் ரொம்ப சீரியஸான கொஸ்டின் கேட்க போகிறேன், ஓகேவா? சொல்லுங்க. சீனியர் சீசனுடைய ஜட்ஜஸ் யார் யாரு? ஸ்ரீனி சார், விஜய் பிரகாஷ் சார், கார்த்திக் சார், ரம்யா மேம். ரம்யா மேம். இல்லை, உங்களுடைய ஃபேவரட் யாரு? எனக்கு ஸ்ரீனி சார் பிடிக்கும், அப்புறம் விஜய் பிரகாஷ் சார் எல்லாருமே பிடிக்கும். பட் ஆனால் கார்த்திக் சார் எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா அவர் வந்து நோட்ஸ் கரெக்டாக, நானும் அப்படி தான். ஸோ நோட்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுவார், அந்த இடத்துல சொல்லி கொடுப்பாரு. அந்த ஒரு தாட்னால தான் நான் கார்த்திக் சாரை ரொம்ப லைக் பண்ணுறேன். இன்றைக்கி நான் அவர் பாட்டுனா அப்படி நான் உசுறு கொடுத்து கேட்பேன், எல்லார் பாட்டையும் கேட்பேன். பட் ஆனால் கார்த்திக் சார்னா எனக்கு அப்படி எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும் கொஞ்சம். கார்த்திக் சாரோடைய பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? கோலி குண்டு கண்ணு, கோலி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு. அந்த பாட்டு நீங்கள் எனக்கு கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கேன். ரெடியா? எம்மகன் தானே? ஆமாம். கோலி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு, பாலை போல பல்லு பழிய வச்ச வகிடு, ஆலத்தின்னும் கண்ணோ அலட்டிக்காத கை, சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாயி. அதுக்கப்புறம் தெரியல. சூப்பர். இதில் வந்து இந்த ஃபுல் பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஹீரோ வந்து ஹீரோயினை வர்ணிச்சிருப்பார், ஒரு அழகான பெண்ணை வர்ணிச்சிருப்பார். ஆமாம். அப்போ அது மாதிரி புருஷோத்தமனோட வாழ்க்கையில் யாரு? இன்னும் யாரும் வரலக்கா. என்ன மாதிரி பொண்ணு வேணும்? அதை இறைவனாக பார்த்து என்ன சொல்கிறாரோ, எனக்கு எம்எஸ்எம்மா மாதிரி இருந்தால் போதுங்கக்கா. ஸோ கியூட். ஸோ இறைவனாய் தந்த இறைவிக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். புருஷோத்தமன், சரிகமாப்பா அப்படின்னு ஒரு மிக அழகான ஒரு மேடை, ரொம்ப அழகான ஒரு பயணம், 6 மாதத்துக்கு மேலே இருந்த ஒரு பயணம். ஆனால் அந்த பயணத்தில், அந்த மேடையில் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்றது தான் என்னுடைய அடுத்த கேள்வி ஆன் எலெக்ஸிஃபை வழங்கும் அழகனே.
நீங்கள் என்னோட பயணிச்சது தான். நிஜமாதான்க்கா, நான் அதான் சொல்கிறேன்னே. இவ்வளோ தூரம் இன்னுமே என்னை கூட்டிகிட்டு போவீங்க, நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதுதான் நான் இப்போவும் சொல்லுவேன், இன்னுமே என்னை கூட்டிகிட்டு போவீங்க. எல்லாமே எப்படி சொல்ல வார்த்தை வரல. நீ எதுக்கு மேலே எதுவும் சொல்லாத, நான் அழ வைக்காதே இப்போ தயவுசெய்து ப்ளீஸ். ஓகேவா? ஓகே, புருஷோத்தமன் ஒரு பாட்டை பாடுறாருன்னா அந்த பாட்டுக்கு கன்ஃபார்ம்டு கேரண்டி இது நான் கொடுப்பேன்னா என்ன பண்ணுவீங்க? பிரீத்தி வழங்கும் நான் கேரண்டி. இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படி பண்ணலாம். புருஷோத்தமன் ஸ்டேஜில் ஏறுறாரு ஒரு காம்படிஷனில். அப்போ அந்த காம்படிஷனில் ஏறி நிற்கும்போது புருஷோத்தமன் கேரண்டியாக இந்த விஷயம் பண்ணுவாருன்னா என்ன பண்ணுவார்? எல்லார் மனசுலையும் ஒரு ஃபீலை கொண்டு வந்துடுவீங்க இல்லை? ஆமாம், கேரண்டியா? ஆமாம். சூப்பர். प्रीति 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 மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னா, பிரீத்தி குக்கர் வாங்க 100 காரணம் இருக்கு. துளி கூட சிந்தாத சிதறாத ஸ்பில் ஸ்பிளாஷ் ஷீல்ட் மாதிரி, டியூரபிள் சிலிக்கா ரிங் மாதிரி. ஆனா அவங்க சொல்ற ஒரே காரணம் பிரீத்தி. புருஷோத்தமன், உங்களுடைய ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்க கையில இருக்கு. கண்டிப்பா. எங்க போனீங்கனாலும் தண்ணி இருக்கான்னு கூட கேட்க மாட்டாரு, தண்ணி கேன் இருக்கான்னு தான் கேட்பாரு. ஏன்னா பிள்ளைக்கு அப்படி பிடிக்கும் வாசிச்சு பாடுறது. ரெடியா போலாமா? 2 1 and go. வேலையில்லா பட்டதாரி, தொட்டு பார்த்தா ஷாக் அடிக்கும் வேற மாதிரி. முதல் காலங்கள் பூக்கட்டும், காலம் எல்லாம் மாறட்டும், தோளோடு தோள் சேரடா. தோல்வியினில் வேர்வைகள் கூடட்டும், வேகமில்லை மீறட்டும், முன்னோக்கி நீ ஓடடா. விஐபி டீக்கடை ராஜா விஐபி, நாளைய இந்தியா தாங்க, புரியாத சரித்திரம் நாங்க. ஆமா, திமிருதான் போங்க. இவ்வளோதானா? அசால்ட்டா வாசிக்கிறீங்க. அப்படியே கீழே வச்சிருங்க. ஆம்பிட்டு தாண்டி செல்லக்குட்டி. யூஸ்வலாக இதோட ஸ்ருதி மேலே இருக்கு. நான் இந்த ஸ்ருதியோட சேர்ந்து பாடினேன். இதோட புரியல, இந்த வாட்டர் கேனுக்கு இப்போ ஸ்ருதி இருக்குன்றீங்களா? ஆமாம் இருக்குக்கா. இந்த பாருங்க, சா பா சா பா சா, எல்லாத்துலேயுமே ஸ்ருதி. இறைவன் படைச்சு எல்லாத்துலேயுமே ஸ்ருதி இருக்கு. இப்போ நீங்கள் கை தட்டி சொல்லுங்க, சாப்பா சா சா பா சா பா சா. அதான் விஷயம். நெஞ்சில கையில இருக்கிற நரமுடிக்கு கலர் பண்ண முடியாம கஷ்டப்பட்டீங்கல்ல, இனி கவலை இல்ல. விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. டைக்கு பாய் சொல்லுங்க, விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து பாடுறாங்கல்ல புருஷோத்தமன், எப்படி பாடுன அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அது எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? நானா இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல். இந்த தருணத்தில் நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு தேங்க்யூ சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருக்கு சொல்ல போறீங்க? எல்லாருக்குமே தாங்க. நான் உங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் அனைவருக்கும். ஆமாம். உங்கள் ஓட்டு போட்டவங்க அனைவருக்கும், எல்லாருக்குமேக்கா. சூப்பர். அண்ட் சாரி யாருக்காவது சொல்லணும்னா யாருக்கு சொல்வீங்க? தெரியலக்கா எனக்கு அதை எப்படி சொல்லணுன்ட்டு. நான் சொல்லட்டுமா நீங்கள் யாருக்கு சாரி சொல்லணுன்ட்டு? நீங்கள் உங்களுக்கே தான் சாரி சொல்லிக்கணும். ஏன்னா அந்த ஷோவில் நிறைய பாடல்கள் உங்களுடைய கண்ணில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்பொழுது இதை பாடாதீங்க, சிம்பிளாக ஒரு பாட்டு எடுங்க அப்படின்னு டீமே சொல்லும்பொழுது கூட எனக்கு இந்த பாட்டு தான் பாடி ஆகணும்னு அடம் பிடிச்சி பாடினீங்கல்ல, வலியை தாங்கி பாடினீங்கல்ல, அந்த வலியோட போராடி பாடினீங்கல்ல, அந்த வலி உங்களுடைய உடலுக்கு நீங்களே உருவாக்குறதுனால நீங்கள் உங்களுக்கு தான் சாரி சொல்லிக்கணும் புருஷோத்தமன். நிச்சயமாக சொல்லுங்கள் சாரி புருஷோத்தமன். சாரி புருஷோத்தமன். உனக்கு நீ அவாக்குத்துக்கோ, நீயே சீக்ஸ் பிடிச்சிக்கோ, 2 கையிலையும் சீக்ஸ் பிடிச்சிக்கோ. சாரி புருஷோத்தமன். அவ்வா, அதுதாங்க புருஷோத்தமன். ரொம்ப எளிமையான, சந்தோஷமான, ஹாப்பியான, யார் மனசுமே புண்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அன்புள்ள ஒரு சிங்கர் தான் நம்ம புருஷோத்தமன். லாஸ்ட் கொஸ்டின். ஒரு 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 2 குட்டிங்க இங்கே அங்கேயும் கையாமையான்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதில் 2 குட்டிங்க ஓடி வந்து அத்தை அத்தை எனக்கு இது வாங்கி கொடுங்க அத்தை, எனக்கு அது வாங்கி கொடுங்க அத்தை அப்படின்னு என்கிட்ட ஓடி வராங்க. ஓகேவா? இதே மாதிரி ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் பார்க்கில் உட்காந்துருக்கோம். ஓகேயா? அன்னைக்கு புருஷோத்தமன் ஒரு பாட்டு எனக்காக பாடணும்னு நினச்சா என்ன பாடுவீங்க? இப்போ திடீர்னு கேட்டுட்டீங்களே. அப்போ 30 வருஷம் கழிச்சு கேட்கட்டுமா? இல்லை, இப்போ ஏதாவது ஒரு பாட்டு இருக்குல்ல 30 வருஷம் கழிச்சு. இந்த வாழ்க்கை வாழத்தான் நம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. ஓ கிக்கு ஏறுதே
ஓ வெட்கம் போனதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே வெறும் கம்மங்களை தின்னவனும் மண்ணுக்குள்ள அட தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை வாழத்தான் நம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. Elixify Skin Hair and Slimming Clinic வழங்கும் gift hamper மற்றும் பிரீத்தி மிரா easy to design difficult to decide. நம்மளுடைய செலிப்ரேஷன் பார்ட்னர் ஐபேக்கோ யுவர் ஐஸ்கிரீம் டெஸ்டினேஷன் உங்களுக்காகவே ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் அமைச்சிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? நம்ம டைட்டில் வின்னரா, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இப்போ நம்ம ஃபுல் இன்டர்நேஷனல் ட்ராவலில் பிஸியாக இருக்கோமா, ஒரு பாஸ்போர்ட் பத்த மாட்டேங்குது மேம், இன்னொரு பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற அளவுக்கு பிஸியாக இருக்கோமா, அந்த பிஸிக்காக இந்த செலிப்ரேஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம கட் பண்ணலாமா? என்ன ஒரு 7 வருஷம் என் வண்டி தான் எங்கள் பிரான்ச்சில் அதிகமான வசூல் வந்து அவார்டு வாங்கின வண்டி. இறங்கணும் ரிட்டையர் ஆகிடு. அடுத்து அந்த பஸ்ஸில் நான் ஓட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. அப்போ எத்தனை வருஷத்தோட போகிறேமே அப்படின்ட்டு கும்பிட்டு கட்டி பிடிச்சிட்டு மறுபடியும் மூஞ்சியை பார்த்தேன் பாருங்க, என் காதலியை விட்டு போகிறேனே அப்படின்ட்டு போய் அப்படியே ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். அவரவர் நிலையில் அவரவர் துயரம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ மற்றும் பிரீத்தி பிரஷர் குக்கர். இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் இஃப் இட்ஸ் பிரீத்தி. Elixify Skin Hair and Slimming Clinic. Election Commission of India. Hair Color Partner VIP Hair Color Shampoo. Celebration Partner iBacco, your ice cream destination.